பொதுவாக சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதியை கொடுத்துருவாங்க. அந்த வாக்குறுதினாலேயே பின்னால நெருக்கடிக்கும் உள்ளாவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த கதையை கேளுங்க. மன்னர் ஆட்சியில மக்கள் குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்றது வழக்கத்துல இருந்துச்சு. அப்படி ஒரு அரசர் நகர்வலம் போகும்போது மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு அறிவிப்பும் வெளியிடுறாரு. மன்னர் வெளியிட்ட அறிவிப்பு அவருக்கே நெருக்கடியாகவும் அமைது. யார் அந்த அரசர், அப்படி என்ன அறிவிப்பு வெளியிட்டு நெருக்கடிக்குள்ளாகிறாருங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரதி ஸ்டாக். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ரதி. அக்பர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்ப அவருக்குன்னு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் மாதத்துக்கு 3 முறை நகர்வலம் போறது. அப்படி போகும்போது சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மக்கள் அவரை அடையாளம் தெரியாத அளவுக்கு நகர்வலம் போய் மக்கள் கிட்ட பேச்சு கொடுப்பாரு. மக்களுக்கு கஷ்டம் என்ன, நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அரண்மனைக்கு வருவார். மறுநாள் அரண்மனையில் அந்த பிரச்சனைகளை குறித்து அமைச்சர்களிடம் ஆலோசித்து அதற்கான நடவடிக்கையும் எடுப்பார். அதே மாதிரி ஒரு நாள் அக்பர் நகர்வலம் போன போது ஊனமுற்றவர்கள் பலரை வெவ்வேறு இடங்கள்ல பார்க்குறாரு. கண் தெரியாதவங்க, கை கால் உடைஞ்சவங்க, இப்படி பல பேரை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு உடனே ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினச்சிட்டு அரண்மனைக்கு வராரு. மறுநாள் காலையிலேயே அமைச்சரை கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சு உடனே ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அறிவிப்பு என்னன்னா, நாட்டில் உள்ள உடல் ஊனமற்றவர்கள் அத்தனை பேருக்கும் மாமன்னர் அக்பர் உதவி பணம் கொடுக்க போகிறார். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நாளை அரண்மனைக்கு வரவும்னு அறிவிப்பு வெளியாயிடுச்சு. இந்த அறிவிப்பு நாட்டில் உள்ள மக்களுக்கு மின்னல் வேகத்துல போய் சேர்ந்துச்சு. பணம்ங்கிறதுனால மறுநாள் அதிகாலையிலேயே அரண்மனைக்கு முன்னால கூட்டம் கூட தொடங்கிடுச்சு. வந்தவர்கள் அத்தனை பேரும் உடல் ஊனமுற்றவர்கள். மக்களின் எண்ணிக்கை மின்னல் வேகத்துல கூடிக்கிட்டே போச்சு. வந்தவர்களின் எண்ணிக்கையும் அவ்வப்போது மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது. அக்பருக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் வருத்தமும் இருந்தது. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இப்போதே பணம் தர முடியாதே, என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிலைமையை சமாளிக்க பீர்பால் தான் சரியான நபர்னு முடிவு செஞ்ச அக்பர் பீர்பாலை அழைச்சிட்டு வர பணியாளரை அனுப்புறாரு. நேரமும் கூடிக்கிட்டே போச்சு, பீர்பால் வரவே இல்லை. அரசு வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியா அரண்மனைக்கு வந்த பீர்பால் அங்கிருந்த அமைச்சர்களின் மூலமா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு உடனே அரண்மனை அறிவிப்பு மேடைக்கு போய், அன்பு மக்களே, மன்னர் எதிர்பார்த்ததுக்கும் மேலே எண்ணிக்கை இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. அதனால பக்கத்தில் உள்ள மைதானத்துக்கு மன்னர் வர சொல்லி இருக்கிறாரு. முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும்னு பீர்பால் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. பீர்பால் இந்த அறிவிப்பு சொன்ன உடனே மைதானத்தில் கூட்டம் கூட தொடங்கிடுச்சு. அரண்மனை வாசல்ல ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருந்தாங்க. மீதி பேர் மைதானத்துக்கு போயிட்டாங்க. முகத்தில் சந்தோஷத்துடன் வந்த பீர்பால் அரண்மனை வாசல்ல இருந்தவங்களை மட்டும் மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போறாரு. அவங்களுக்கு மன்னரின் உதவி தொகையும் கிடைச்சிது. மன்னர் ஊனமுற்றவர்களுக்கு உதவி தொகை தராருன்னு அறிவிப்பு வெளியிட்ட உடனே ஆரோக்கியத்துடன் இருக்கிறவங்களும் ஊனமுற்றவர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பீர்பால் அவர்களுக்காகவே மைதான அறிவிப்பை சொன்னாரு. மோசடி நோக்கத்துடன் வந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. உண்மையான ஊனமுற்றவர்கள் மட்டுமே அரண்மனை வாசல்ல இருந்தாங்க. அவர்களுக்கு மன்னரோட உதவி தொகையும் கிடைச்சிது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த செயலையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேறொரு பதிவுடன் உங்களை காணும் வரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ரதி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.